O12. This is permudate. This permudate is react with calcium chloride in water. Okay. அப்ப இது என்ன பண்ணும்? The calcium 2 plus ion is exchanged by Na plus ion. அப்ப here the ion exchange is present here. அப்ப when it form calcium 2 Al2 Si4 O12 plus it form 2 mole of NaCl. 2 mole of NaCl. Okay. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சார் நெக்ஸ்ட் அடுத்த என்ன பண்றோம் இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கிற இந்த காம்பவுண்ட்ல தென் வி ஆட் த சால்ட் சொல்யூஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா காமன் சால்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு இஸ் த காமன் சால்ட். அப்ப இதுல சோடியம் குளோரைடு ஆட் பண்ணும்போதே என்ன ஆகும் அதே ரிவர்ஸ்ல இந்த பெர்முடேட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது வந்து அனதர் ஒன் important of absorption. Upon this absorption important is softening of hard water. அப்ப இங்க ஹார்டா இருக்குது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க கால்சியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது இது சாஃப்ட் வாட்டரா கன்வெர்டட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் கேன் பி யூஸ்ட் எது அப்சார்ப்ஷன் இஸ் யூஸ்ட் இன் த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். அப்ப அந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதை பேஸ் பண்ணினா அப்சார்ப்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பினாமினா நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடியது அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் அப்படிங்கிறது. ஓகே. அப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸ் வந்து ரிமூவல் ஆகும். அதான் டீமினரல்ஸ் இன் வாட்டர். டீமினரல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியது எதுன்னா இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் அப்படிங்கிறது. ஓகே. அப்ப இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் இதுல ரெண்டு இது ரெசின் பாக்குறோம். ஒன்னு வந்து ஆர் சல்ஃபர் தென் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா O3H. இட் ரியாக்ட் வித் இது என்னது வாட்டர்ல இருக்கு மினரல்ஸ் எது கால்சியம் 2+ இருக்கும் அதே மாதிரி மெக்னீசியம் 2+ அயானும் இருக்கும். இதெல்லாம் வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸ். அப்ப இந்த மினரல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. யாரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுன்னா இந்த H+ அயான இந்த பிளஸ் அயான் வந்து என்ன ஆகும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அதனாலதான் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். இது ரெசின். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெசின். இன் திஸ் ரெசின் இட் ரியாக்ட் வித் வாட்டர். அப்ப ஹியர் த H+ அயான் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பை கால்சியம் 2+ அயான் ஆர் மெக்னீசியம் 2+ அயான். அப்ப இன் திஸ் டூரிங் திஸ் ப்ராசஸ் வாட்டர்ல இருக்கிற அந்த மினரல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது ரிமூவல் ஆகுது. ரிமூவல் ஆஃப் minerals from the water when it react with the resin. Okay. Upon during this process we can pass the water through the என்ன அப்படின்னு பார்த்தோம்னா cation and anion resin. இந்த cation anion resinக்கு இடையில தான் என்ன பண்றோம் வாட்டரை நம்ம என்ன பண்றோம் பாஸ் பண்றீங்க. அப்ப பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டையான் இந்த ரெசின்ல இருக்க கேட்டையான் இதுல உள்ள கேட்டையானால எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது ஆர் SO3 Ca2+ Mg2+ ஃபார்ம் ஆகுது. பிளஸ் இட் ஃபார்ம் 2 மோல் ஆஃப் H+ அயான். 2 மோல் ஆஃப் H+ அயான் பேலன்ஸ் பண்ணா இதை 2 மோல் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏன் சார் இங்க ட்வைஸ்னு போட்டோம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்சியம் மெக்னீசியத்தோட வேலன்சி 2 அதனாலதான் இது 2 டைம் அப்படின்ட்டு காட்டியிருக்கிறோம் இந்த நெகட்டிவ் அயான். சரியா. அப்போ கேட்டையான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா H+ அயான். அனதர் ஒன் ரெசின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அனதர் ஒன் ரெசின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SiR1 R2 சாரி R2 R3 தென் R4 இதை நைட்ரஜன் N+ ஓடையும் OH- இந்த ரெசின் இது ஒரு அனதர் ஒன் டைப் ஆஃப் ரெசின் அப்படிங்கிறது. அப்ப இந்த ரெசின்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதே கால்சியம் சாரி Cl2 2Cl- அயான். இப்ப கால்சியம் குளோரைடு அப்படின்னு பார்த்தோம். அதுல கேட்டையான் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெசின்ல இந்த மினரல்ல இருக்கிற இந்த குளோரைடு அயான் என்ன பண்ணும்னா இந்த நெகட்டிவ் அயானை என்ன பண்ணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். இதுல கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு இதுல ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி மெக்னீசியம் என்ன ஃபார்முலா இருக்கும்னா
சல்ஃபேட் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, மெக்னீசியம் இந்த சல்ஃபேட் ஃபார்ம். அப்ப திஸ் OH மைனஸ் அயான் இஸ் exchange or replaced by chloride ion and sulfate ion. So it forms R1, R2, R3 and R4 of N plus, then Cl minus SO4 2 minus plus OH minus என்ன ஆயிரும், ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். அப்ப இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ல என்ன நடக்கும், டி மினரலைஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸ் என்ன ஆகுதுன்னா ரிமூவல் ஆகும் அப்படின்ட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெட்ரோலியம் அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா தாவர எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெஜிடபிள் ஆயில் அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்ப இந்த பியூரிஃபிகேஷன்ல ஒரு வெஜிடபிள் ஆயிலையோ இல்ல பெட்ரோலியத்தையா நம்ம வந்து பியூரிஃபை பண்றதுக்கு, அப்ப அங்க எதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காம்போனண்ட்டை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லஸ் எர்த் அண்ட் சிலிக்கா ஜெல் வந்து இதுல யூஸ் பண்றோம். எதை அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோலியத்தையும் அதே மாதிரி வெஜிடபிள் ஆயிலையும் பியூரிஃபை பண்றதுக்கு. சரியா, அது 1 மார்க்ல கேட்பாங்க. சரியா, பெட்ரோலியம் இஸ் பியூரிஃபைடு பை யாருனால, ஃபுல்லஸ் எர்த். அதே மாதிரி சிலிக்கா ஜெல் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடபிள் ஆயிலை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் யூஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா டீகலரேஷன் ஆஃப் சுகர். ஓகே, இப்போ சுகரை வந்து நம்ம என்ன பண்றோம்னா டீகலரேஷன் பண்றோம். டீகலரேஷன் என்னது, சுகர்ல இருக்கிற அந்த கலரை ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பார்த்தா டீகலரேஷன் ஆஃப் சுகர். அப்ப நார்மலா வந்து சுகர் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த மேலோசஸ். மேலோசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை பாகு அப்படிங்கிறது. அந்த சர்க்கரை பாகுல இருந்து தான் என்ன சொல்றாங்க, சுகரை வந்து செப்பரேட் பண்றாங்க. அப்ப அந்த சுகர் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த molasses. அப்ப இந்த molasses have the colored compound. If we remove the colored impurities, அப்ப இதுல இருக்கிற அந்த colored compounds வந்து என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது impurities-ஆ இருக்கக்கூடியது. அப்ப when we remove the color impurities we can get the pure sugar. So this is called decoloration of sugar. Next use என்ன அப்படின்னு பார்த்தோம்னா chromatography அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த குரோமோட்டோகிராஃபி இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிக்சர்ல இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸை வந்து செப்பரேட் பண்றதுக்கு இந்த குரோமோட்டோகிராஃபி யூஸ் ஆகுது. இந்த குரோமோட்டோகிராஃபி இஸ் யூஸ்டு ஃபார் செப்பரேஷன் ஆஃப் காம்போனன்ட் இன் எ மிக்சர். ஓகே, நிறைய மிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து என்ன பண்றோம், நமக்கு தேவையான காம்போனன்ட்டை மட்டும் அதை பிரிக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா குரோமோட்டோகிராஃபியை வந்து யூஸ் பண்றது. அப்ப அந்த குரோமோட்டோகிராஃபி ப்ராசஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த அப்சார்ப்ஷன். எதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், அப்சார்ப்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காம்போனன்ட் என்ன ஃபார்முலா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன்லி டிவைடட் ஃபார்முலா வந்து இருக்கக்கூடியது. நல்லா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொடியாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, பெருசு பெருசா இருக்கக்கூடியது. அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஸ்மால் பார்ட்டிகிளா கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் ஃபைன்லி டிவைடட் பார்ட். ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதைதான் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். அப்ப இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அந்த ஒரு மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் கூட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மிக்சர்ல இருந்து என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரோமோட்டோகிராஃபி அப்படிம்பாங்க. இது நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு வெசல் இருக்குன்னா இந்த வெசலுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விட வந்து நம்ம எடுத்திருப்பாங்க. இதுல வந்து ஒரு மிரர் மாதிரி இருக்கும். ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறோம்னு வச்சுக்க, அந்த கிளாஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை உள்ள டிப் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா இதுல இருக்கிற அந்த மிக்சர்ல இருந்து நமக்கு தேவையான அந்த காம்போனன்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே இதை விட்டு என்ன ஆயிரும், வெளியில ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த கிளாஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதனால அப்படின்னு பார்த்தோன்னா அப்சார்ப்ஷன் நடக்கிறதுனால. சரி, அந்த லிக்விடும் இது வந்து என்ன ஆகுது, இதை அப்சர்வ் பண்றதுனால அந்த காம்போனன்ட் எல்லாமே என்ன ஆயிரும், அப்படியே மேல ரைஸ் ஆகிட்டே போகும். அப்ப இந்த டோட்டலா இந்த மிக்சர்ல இருந்து என்ன நமக்கு தேவையான அந்த மைக்ரோ பார்ட்டிகிள் காம்போனன்ட்டை என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சரியா, இது அப்ப அந்த குரோமோட்டோகிராஃபி ஆல்சோ பேஸ்ட் ஆன் த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்.
அப்ப கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்சார்ப்ஷன் அப்படின்ட்டு ஒரு டாபிக் பார்ப்போம். நெக்ஸ்ட் கேட்டலைஸ்ட் அப்படின்ட்டு பார்ப்போம். தென் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொலாய்ட்ஸ் இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த பிரான்ச் இஸ் கேட்டலைஸ்ட். அப்ப அதுல எப்படி சார் இந்த அப்சார்ப்ஷன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலைஸ்டோட சர்ஃபேஸ்ல ரியாக்டன் மாலிகுல் அப்சர்வ் ஆகிக்கும். இந்த ரியாக்டன் மாலிகுல் அப்சர்வ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலைஸ்ட். அப்ப அங்க என்ன நடக்குன்னா ஒரு அப்சார்ப்ஷன் நடக்குது. அப்ப திஸ் ரியாக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப ரியாக்டிவ் மாலிகுல் எதுல போய் அப்சர்வ் ஆகுது? கேட்டலைட்டோட சர்ஃபேஸ்ல போய் அப்சர்வ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகி கேட்டலைஸ் திரும்ப என்ன ஆயிடும்? ரீட்டைன் ஆயிடும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இன் ஹேபர் ப்ராசஸ் அமோனியா ப்ரிப்பரேஷன் N2 கேஸ் ரியாக்ட் வித் H2 கேஸ் டு ஃபார்ம் ammonia from the ammonia gas. அப்ப in this reaction ion acts as the catalyst. அப்ப இதுல இந்த அயானோட சர்ஃபேஸ் இதுதான் கேட்டலைஸ்ட். இந்த கேட்டலைஸ்டோட சர்ஃபேஸ்ல என்ன ஆகும்? ரியாக்டிங் மாலிகுல் என்ன ஆகும்? அதுல அப்சர்வ் ஆகி ப்ராடக்டா அப்பியர்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இதுலயும் அப்சார்ப்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடபிள் ஆயில் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஹைட்ரஜனேஷன் பண்றோம். எந்த ப்ரெசன்ஸ்னா நிக்கல் ப்ரெசன்ஸ்ல டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 473 கெல்வின் டெம்பரேச்சர். அப்ப இந்த வெஜிடபிள் ஆயில் hydrogenation of vegetable oil. Hydrogenation means hydration of addition of water. Hydrogenation அப்படின்னு சொன்னோம்னா addition of hydrogen. அப்ப இதுல என்ன பண்றோம்னா நிக்கல் catalyst presence-ல the hydrogenation of vegetable oil it form the வனஸ்பதி. இது 1 மார்க்ல வந்து கேட்கக்கூடியது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். எது கேட்டலைஸ்ட் எந்த ரியாக்ஷன் வந்து ஹேபர் ப்ராசஸ்னா அது நம்ம ஏற்கனவே சொல்றோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா எது கேட்டலைஸ்ட்? அயான் கேட்டலைஸ்ட். நெக்ஸ்ட் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில்ல எது கேட்டலைஸ்ட் அப்படின்னு கேட்கலாம்? எது? நிக்கல். அப்ப வென் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் இட் கிவ்ஸ் வனஸ்பதி. இந்த ப்ராடக்ட் 1 மார்க்ல கேட்பாங்க. அப்ப 2 கொஸ்டின் கேட்கலாம். இதுல 1 கேட்டலைஸ்ட் கேட்கலாம். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிற 1 மார்க்ல கேட்கலாம். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. when we hydrolysis the hydrogenation of vegetable oil it gives dash அப்படின்னு கேட்டாங்கன்னா வனஸ்பதி. ஓகே. what is the catalyst is used in this reaction? Nickel is the catalyst. the next absorption வந்து யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அப்ப இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஃபார்ம் பண்ணக்கூடிய பிரிசிபிடேட்டோட கலரை வச்சு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெதர் த சொல்யூஷன் இஸ் அசிட்டிக் இன் நேச்சர் ஆர் பேசிக் இன் நேச்சர் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அலுமினியம் 3+ அயான்ல ப்ளூ லிட்மஸ் கலர் சொல்யூஷனை ஆட் பண்றேன். the blue litmus color solution is added to the aluminum 3+ ion. அப்ப இட் ஃபார்ம் த ரெட் கலர் precipitate. அப்ப அந்த ரெட் கலர் precipitate வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா the solution is acidic in nature. ஓகே. என்னன்னு சொல்றோம்? acidic in nature அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றேன். இது அந்த ரெட் கலர் சொல்யூஷன்ல when they addition to the ammonium hydroxide அப்ப it form the blue color precipitate. அப்ப அந்த ப்ளூ லேக் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ளூ லேக் வந்து அந்த precipitate எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க அது பேசிக் இன் நேச்சரா இருக்கிறதுனால அந்த சொல்யூஷன் பேசிக் இன் நேச்சரா இருக்கிறதுனால அப்ப அந்த ப்ளூ precipitate எதுல ஃபார்ம் ஆகும்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடோ சர்ஃபேஸ்ல வந்து the blue precipitate is formed. ஓகே. அப்ப அந்த சொல்யூஷனை வச்சு அந்த கலர் precipitate வச்சு we can identify whether the solution is acidic or basic. if the blue litmus solution okay it change into red color precipitate then the solution is acidic in nature. then the red color solution is change into blue color precipitate then the solution is basic in nature அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் யூஸ் வந்து மெடிசன் யூஸ். இப்போ மெடிசன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை வந்து பாஸ் பண்றோம். அந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா
தண்ணி மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடல் ஃபுல்லா வந்து என்ன உளுந்துட்டா இருக்க முடியும்? கிடையாது. நமக்கு எந்த இடத்துல வந்து அந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குதோ அந்த செல்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கியூர் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்ன பண்ணும்? அதை போய் அப்சர்வ் பண்ணிக்கிடும். அப்சர்வ் பண்ணி தான் என்ன பண்ணுது? அதை வந்து கியூர் பண்ணுது. டிசீஸை கியூர் பண்ணுது. ஓகேதானே? இப்ப நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல மருந்து போட்டாதான் என்ன ஆகும்? அந்த மருந்து இந்த செல்ல என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற அந்த டிசீஸை கியூர் பண்ணும். அப்ப அதுல என்ன நடக்குது? ஒரு அப்சார்ப்ஷன் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து த்ரோட் ஃப்ளோட்டேஷன் பார்த்திருப்போம். அப்ப இந்த த்ரோட் ஃப்ளோட்டேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் சாரி கான்சன்ட்ரேட் த சல்பைடு ஓரு. சரியா? கான்சன்ட்ரேட் த சல்பைடு ஓரு. அப்ப இந்த எப்படி இதை கான்சன்ட்ரேட் பண்ணும்? சல்பைடு ஓரை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா when the impure ore is wetted on the pine oil. அப்ப அந்த பைன் ஆயில்ல யார் வெட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா வெட்டட்னா என்னது? நனைக்கிறது அப்படின்னு சொல்லி எது இந்த பைன் ஆயில்ல எது போய் நனையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா? எது? இம்பியூரிட்டிஸ். அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அந்த பைன் ஆயிலோட வெட்டட் ஆகி தான் என்ன ஆகுது? அந்த ஃப்ளோத்தா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ளோத் எல்லாமே என்ன ஆயிரும்? செப்பரேட் பண்ணி பியூர் ஓவரா நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த வெட்டட் ஆயிருக்கிற அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆயிரும்? அந்த வெசல்ல கீழே டெபாசிட் ஆயிரும். அது ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம படிச்சதுதான். சரியா? ஸோ அந்த இதுலயும் வந்து அப்சார்ப்ஷன் தான் அங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த பைன் ஆயில் தான் என்ன பண்ணுதுன்னா இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோடன் அண்ட் டை அப்படிங்கிறது. டைனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் சாயம் அப்படிங்கிறது. சரியா? மோடன் அப்படின்னு சொன்னா சாய நிறுத்தி அப்படிங்கிறது. சாயத்தை வந்து கலரை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேபிளா வச்சிருக்கிறது அப்படிங்கிறது. அப்ப அந்த டையில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த கிளாத் இருக்குது அப்படின்னா அந்த கிளாத்ல என்ன பண்றோம்னா நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அந்த கலரை வந்து என்ன பண்றோம்? அந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ண போய் தான் இதோட கலர் வந்து ப்ளூ கலர் இல்ல இதோட கலர் பிளாக் கலர். ரீசன் என்னன்னா இந்த ஒரு அப்சார்ப்ஷன் வந்து அங்க ப்ரெசென்ட் ஆயிருக்குது. அப்ப அந்த டை இதனாலதான் என்ன ஆகுதுன்னா டை வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மோர்டன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் யூஸ்ட் ஃபார் ஃபிக்ஸிங் த டை ஆன் டு த ஃபேப்ரிக். ஃபேப்ரிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிளாத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபேப்ரிக் அப்படிங்கிறது. அந்த ஃபேப்ரிக் தான் என்ன எதை அப்சர்வ் பண்ணுது? சூட்டபிள் கலரை அப்சர்வ் ஆகுது. அப்ப இதுல ஒரு அப்சார்ப்ஷன் வந்து அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர். அப்ப இந்த அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் வந்து எது சார் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நீங்க 11th எழுதியிருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்காது. எழுதியிருப்பீங்க ஞாபகம் இருக்காது. ப்ராக்டிக்கல் எழுதுனா ஞாபகம் இருக்காது. இண்டிகேட்டர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 12thலலாம் பொட்டாசியம் பெர்மானேட் சொல்யூஷனை யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து செல்ஃப் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. அப்ப இண்டிகேட்டரோட யூஸ் என்ன சார்? ஏன் சார் அதை வந்து இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றோம்? இண்டிகேட்டர்னா என்ன சொல்லுவோம்? இண்டிகேட்னா என்னய்யா? What do you mean? இண்டிகேட்னா என்ன வச்சுக்கோங்க. தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு நான் என்னாச்சு எல்லாமே அமைதியாயிட்டே இருக்கிறீங்களா இல்லையா? இண்டிகேட்னா என்னது? தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். சரியா? இண்டிகேட்னா தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது. அப்போ இண்டிகேட்டர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரியாக்ஷன் சரியா? இப்ப நம்ம ஏற்கனவே நடந்திருக்காது வந்து என்ன சொன்னோம்னா ஒரு பிரிசிபிடேட் டைட்ரேஷன் ரியாக்ஷன். அந்த பிரிசிபிடேட் டைட்ரேஷன் ரியாக்ஷனோட எண்ட் பாயிண்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகேட் பண்ணக்கூடியதான் இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. அப்ப இதுல என்ன பண்றோம்னா ஒரு கேட்டலைட்டிக் இண்டிகேட்டரை வந்து அந்த சொல்யூஷன்ல வந்து நம்ம ஆட் பண்ணி அந்த ப்ராசஸ் நம்ம நடக்கும்போது அதுல நமக்கு கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து தெரியணும். அப்ப அந்த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எப்படி சார் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நடக்கிற அந்த கலர் சேஞ்ச். அப்ப when we add the absorbed catalytic indicator, it absorb this catalytic indicator absorb the solution after
after the end of the reaction it change the color. அப்ப during the color change we can identify this reaction is completed அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். சரிதானா? இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதை ரிமைன் பண்ணக்கூடியது அப்படிங்கிற எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ரைட்டு உனக்கு ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து எப்படி தெரியலாம் அப்படின்னா இந்த டைட்ரேஷன்ல வந்து கலர் சேஞ்சை வச்சு நம்ம பண்ணலாம். அங்க நம்ம 12th வந்து இருக்கும். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கலர்ல சொல்யூஷன் இருக்கும். இதை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை யூஸ் பண்ணி டைட்ரேட் பண்ணுவீங்க. டைட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரியாக்ஷன் ஓவர் அப்படிங்கிறத எது இண்டிகேட் பண்ணணும்னா அதுல இருக்கிற கலர் சேஞ்ச். அப்போ ஒயிட் கலர் சொல்யூஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கலர்லெஸ் சொல்யூஷன் வந்து பிங்க் கலரா வந்து கன்வெர்ட் ஆகும். அப்ப கலர்லெஸ்ல இருந்து பிங்க் கலர் அப்பியர்ட் ஆச்சுனாலே ரியாக்ஷன் ஓவர். அப்ப இதோட முடிச்சுக்கலாம். அப்ப அதுல என் பாயிண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கலர் சேஞ்ச் தான் என் பாயிண்ட். அப்ப அந்த கலர் சேஞ்ச் யாரு கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எது இண்டிகேட்டர் தான் அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அந்த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர் த கலர் சேஞ்ச் ஆயிட்டு அப்படிங்கிறத எதனால நம்ம மெஷூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பை யூசிங் த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. சரிதானா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட அப்சார்ப்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கேட்டலைஸ்ட். ஓகே, அப்ப இந்த கேட்டலைஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெர்சிலியஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்ணாரு. அப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ்ல வந்து இதோட பாண்ட் வந்து புரோக் ஆகி நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுது. இதை தான் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா அனலைஸ் பண்ணாரு. யாரு? பெர்சிலியஸ் ஐடென்டிஃபை சர்டன் சப்ஸ்டன்ஸ் broken their bond and it increase the rate of the reaction. ஓகே, இதை தான் பெர்சிலியஸ் அப்படிங்கிறவரை ஐடென்டிஃபை பண்ணாரு. அப்ப இவர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நேம் வந்து கொடுக்கணும் அந்த சப்ஸ்டன்ஸுக்கு. அப்ப என்ன நேம் கொடுக்கலாம்னா அதுக்கு பேரு கேட்டலைஸ்ட் அப்படின்ட்டு நேம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு. அப்ப இதுல கிரீக்ல வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல் டு லூசன். கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹோலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லூஸ் ஆகுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மீனிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட ஐடென்டிஃபைல வந்து யார்? பெர்சிலியஸோட ஐடென்டிஃபைல வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனா திரும்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணும்போது மெனி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை என்ன பண்ணும் டிக்ரீஸ் பண்ணக்கூடியதாகவும் இருந்தது. இவர் அனலைஸ் பண்ணதுல ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனையே டிக்ரீஸ் பண்ணும். அப்போ ஃபைனலா கேட்டலைஸ்ட்னா என்ன சார் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலைஸ் இஸ் a substance which alter the speed of the reaction. It may be increase the rate of the reaction or decrease the rate of the reaction. So அதனால என்ன பண்ணிடலாம் catalyze is alter the speed of the reaction. Alter the speed of the reaction. யாருக்குன்னா ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்குன்னா அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை என்ன பண்ணும் ஆல்டர் பண்ணக்கூடியது. அது மே பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது. அப்ப அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து ஆல்டர் பண்ணும் சார். அப்ப இந்த கேட்டலைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டலைஸ்ல எந்த கெமிக்கல் சேஞ்சுமே நடக்காது. there is no chemical change of catalyzed substance. Okay, that is called catalyst. அப்ப இந்த கேட்டலைஸ்ட் அப்படிங்கறத வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க. யாரு இதை ஐடென்டிஃபை பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா பெர்சிலியஸ். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. பெர்சிலியஸ் தான் அண்டர்லைன் இதை சரி ஐடென்டிஃபை பண்ணது. அது ஒரு 1 மார்க். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் கேட்டலைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 77 பேஜ் நம்பர் 77ல அந்த செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாரு. ஹென்ஸ் catalyze is a substance which alter the speed of the reaction without itself change of chemical without itself chemical change அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலைஸ்டுக்கு மீனிங் அப்படின்ட்டு பார்க்குறோம். அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப இந்த கேட்டலைஸ்ட் பினாமினாவுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலைசிஸ் அப்படின்ட்டு பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கேட்டலைஸ்ட். டைப்ஸ் ஆஃப் கேட்டலைஸ்ட் என்னென்ன டைப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்க 4 டைப் இருக்கும். இதுல நமக்கு வந்து 3 டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒன்னு வந்து பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட்,
நெகட்டிவ் கேட்டலைஸ்ட், தென் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ கேட்டலைஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டலைஸ்ட். அப்போ what do you mean by பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொன்னா the rate of the reaction is increased by the presence of catalyst. இதுல catalyst நம்ம ஆட் பண்ணும்போது rate of the reaction increase ஆச்சுன்னா அதுக்கு பேரு positive catalyst. அப்ப positive catalyst, the catalyst which increase the rate of the reaction. Okay. இங்க நெகட்டிவ் கேட்டலைஸ்ட்னா என்னது? அது அப்படியே ஆப்போசிட்ல சொல்லிடலாம். the degrees of rate of the reaction by the presence of catalyst. The catalyst which decrease or என்ன அப்படின்னு பார்த்தோம்னா destroy the rate of the reaction அப்படின்ட்டு கொடுத்துடலாம். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா catalyst யூஸ் பண்ணும்போது இந்த rate of the reaction டிகிரீஸ் ஆயிரும். அப்ப அந்த டைப் கேட்டலைஸ்டுக்கு பேரு நெகட்டிவ் கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட்னா என்ன சொல்றோம்? the rate of the reaction is increases by the presence of catalyst, that is called positive catalyst. Negative catalyst na the rate of the reaction is decreased by the presence of catalyst, that is called negative catalyst. Okay, next என்ன பண்றோம்னா இந்த கேட்டலைஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இத 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். அதுக்கு பேர் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டலைட்டிக் ரியாக்ஷன், catalytic reaction. There are 2 types of catalytic reaction. The one is homogeneous catalytic reaction. Another one is heterogeneous catalytic reaction. Heterogeneous catalytic reaction. These are the 2 types of catalytic reaction. Homo means another same. Hetero means different. யாரு சேமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால யாரெல்லாம் இருப்பாங்க? ரியாக்டன் இருப்பாங்க, ரியாக்டன் அண்ட் என்னது ப்ராடக்ட். இது வந்து என்னது ஒரு கேட்டலைட்டிக் ரியாக்ஷனால கேட்டலைஸ்டும் இருக்கும். அப்ப ரியாக்டன் ரியாக்டன் ப்ராடக்ட் கேட்டலைஸ் தீஸ் ஆர் இன் த சேம் பேஸ். ஒன்னு எல்லாமே என்ன ஆகும்னா சாலிட் பேஸ்ல இருந்தானா மூணுமே சாலிடா இருக்கணும், இல்ல லிக்விடா இருந்தானா மூணுமே லிக்விடா இருக்கணும், இல்ல கேசஸா இருந்ததுன்னா மூணுமே கேசஸா இருக்கணும். அப்ப அந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன். அப்போ what do you mean by homogeneous reaction அப்படின்னு சொன்னா the reactant, product and catalyst these are in the same base. This type of reaction is called homogeneous reaction. எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 illustration பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷனலா ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டலா ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. எதுக்கு? ஹோமோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷனுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெட் சாம்பர் ப்ராசஸ். லெட் சாம்பர் ப்ராசஸ்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ரியாக்ட் வித் O2 கேஸ், இட் ஃபார்ம்ஸ் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேஸ். இப்போ ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ஆர் இன் த கேசியஸ் ஸ்டேட். அப்ப கேட்டலைஸ்ட் யாருன்னா NO கேஸ் தான் ஆக்ட் அஸ் த கேட்டலைஸ்ட். அப்ப இன் திஸ் ரியாக்ஷன் ரியாக்டன், ப்ராடக்ட் அண்ட் கேட்டலைஸ்ட் these are in the same base. So this is example for homogeneous catalytic reaction. Homogeneous catalytic reaction. The second one illustration கொடுத்திருக்காங்க பாருங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா decomposition of acetaldehyde. எந்த பேஸ்லனா வேப்பர் பேஸ்ல. அது கீழே எக்ஸ்பிளனேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது டீகம்போசிஷன் ஆஃப் அசிட்டால்டிகைடு. டீகம்போசிஷன் ஆஃப் அசிட்டால்டிகைடு. அப்ப இது டீகம்போஸ் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? மீத்தேன் பிளஸ் கார்பன் மோனாக்சைடு பிளஸ் I2. அப்ப here the reactant, product and catalyst. இதுல என்ன கேட்டலைஸ்ட் யூஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னா அயோடினை வந்து கேட்டலைஸ்டா யூஸ் பண்ணி இருக்கிறோம். அப்ப these are in the vapor base. என்ன பேஸ்ல இருக்குன்னா வேப்பர் பேஸ்ல இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே ஆக்வஸ் ஃபார்ம்ல இருக்கிறது. சரியா? அடுத்தது எல்லாமே ஆக்வஸ் சொல்யூஷன். அப்ப என்னது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
ஒன்னு வந்து சுக்ரோஸை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்றேன். சுக்ரோஸ் என்ன ஃபார்முலா? C12 C22 O11. இதெல்லாம் ஆக்வஸ் ஃபார்ம். ஆக்வஸ்னா என்னது? லிக்விட் ஃபார்ம். அப்ப இட் இஸ் ஹைட்ரோலிசிஸ் வித் வாட்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். அப்ப இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் என்னது? இதுதான் கேட்டலைஸ்ட். ஏன்னா இந்த பிரசன்ஸ்ல அப்படின்னு சொல்லும்போது என்னது? கேட்டலைஸ்ட். அப்ப when sucrose is hydrolysis in the presence of acid, it form the C6H12O6. சரியா? 2 mole of என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு குளுக்கோஸாவும் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸாவும் ஃபார்ம் ஆகும். ஒரு மோல் குளுக்கோஸ், இன்னொரு அனதர் ஒன் மோல் என்னது? ஃப்ரக்டோஸ். அப்ப இதுல அந்த reactant, catalyst, product, these are in the aqueous form. That means liquid form. So this is example for என்ன அப்படின்னு பார்த்தோம்னா homogeneous catalytic reaction. Another one example கொடுத்திருக்காங்க, hydrolysis of ester. Hydrolysis of ester. CH3 COO C2H5 ethyl acetate. இது வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அந்த எஸ்டர் காம்பவுண்ட்ல தான் இது ஒன்னு எக்ஸாம்பிள். எது? எத்தில் அசிட்டேட். இதை ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட். ஹைட்ரோலைசிஸ் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? அசிட்டிக் ஆசிட் ஆகும் பிளஸ் எத்தில் ஆல்கஹாலாவும் ஃபார்ம் ஆகுது. அப்ப இதுல எல்லாமே என்ன ஃபார்முலா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் ஃபார்முலா தான் இருக்குது. both the reactant, product and catalyst, these are in the liquid form. So this is example for homogeneous catalytic reaction. So these are example for the homogeneous catalytic reaction. What do you mean by homogeneous catalytic reaction? அது வந்து ஒரு 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. give example அப்படி கேட்டானாலும் இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுக்க பார்க்கணும். homogeneous catalytic reactionக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 1க்கு மேல இருக்குதா இந்த ஹோமோஜினியஸ் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்து அதுல ஒரு 2 லைன் கொடுத்துருக்கு. அதுதான் அதுக்குள்ள டெஃபினிஷன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிடணும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். அப்ப ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்னா என்னது? ரியாக்டன்ட், ப்ராடக்ட், கேட்டலைஸ்ட் ஆர் இந்த இதுல வந்து சேம் பேஸ்ல இருந்தது. இதுல வந்து என்ன இருக்கும்? தீஸ் ஆர் இன் த டிஃப்ரெண்ட் பேஸ். என்ன பேஸ்ல இருக்கும்? எல்லாமே என்ன ஒரே மாதிரி இருக்காது. டிஃப்ரெண்ட் பேஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. இந்த ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் ஆல்சோ ரெப்ரசன்ட் as கான்டக்ட் கேட்டலைஸ்ட். இது ஒரு 1 மார்க்ல நோட் பண்ணிக்க. ஏன்னா டைரக்டா ரைட் ஏ நோட் ஆன் ஆர் வாட் யூ மீன் பை ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா நீ எழுதிடுவீங்க. எதெல்லாம்? ரியாக்டன், ப்ராடக்ட் அண்ட் கேட்டலைஸ்ட் ஆர் இன் த டிஃபரண்ட் பேஸ். திஸ் இஸ் கால்டு ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் எழுதிடுவீங்க. ஆனா அதை இன்டீரியலா நம்ம கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா what do you mean by contact catalytic reaction அப்படின்ட்டு கேட்கலாம். அப்ப இந்த கான்டாக்ட் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்னா இதுவும் இதுவும் என்னதுதான்? ஒண்ணுதான். அதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் ஆல்சோ ரெப்ரசன்ட் as கான்டாக்ட் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். ஓகே, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் இன்டீரியலா டிஸ்ட் பண்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். அதனால இந்த லைனை இந்த பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணிக்கோ. டெஃபினிஷனும் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னெல்லாம் அப்படின்ட்டு பார்க்க போறோம். என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுல ஒரு 6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இங்க நம்ம பார்த்தது சல்ஃபர் ட்ரைஆக்சைடு வந்து லெட் சாம்பர் ப்ராசஸ். இதுல கான்டாக்ட் ப்ராசஸ். சரி, அப்ப கான்டாக்ட் ப்ராசஸ்னா என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு SO2 கேஸ் ரியாக்ட் வித் O2 கேஸ் டு ஃபார்ம் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. சரியா? அப்ப இங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதை கேட்டலைஸ்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெனடியம் பென்டாக்சைடு ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளாட்டினம் காஸ். அதை தான் இங்க நம்ம சொல்லியிருப்போம். இந்த ஹெட்ரோலைட்டிக் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் இந்த கேட்டலைஸ்ட் என்ன
ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனலி டிவைடட் ஃபார்ம் ஆர் கிராஸ் ஃபார்ம். கிராஸ்னா என்னது? துளையா இருக்கிறது, சரியா? துளையா இருக்கும். இந்த கேட்டலைஸ்டோட சர்ஃபேஸ்ல வந்து துளையா இருந்தது, அதுதான் கிராஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்ம்ல ஒன்று நல்ல பவுடர் ஃபார்ம்ல இருக்கணும், நல்ல தூள் பண்ணி ஸ்மால் சைஸா கன்வெர்ட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா என்னது ஒரு மாதிரி துளையா இருக்கிற ஃபார்ம்ல வந்து இந்த கேட்டலைஸ்ட் இருக்கணும். எதுல? ஹெட்ரோலைட்டிக் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேற என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா. when N2 gas react with H2 gas, it form ammonia, NH3 gas, ammonia gas. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹேபர் ப்ராசஸ். அப்ப இந்த ஹேபர் ப்ராசஸ்ல அயான் ஆக்ட் அஸ் த கேட்டலைஸ்ட். அங்க பாருங்க ரியாக்டன் ப்ராடக்ட் கேசியஸ் ஸ்டேட், பட் கேட்டலைஸ்ட் என்ன ஃபார்முலா இருக்குன்னா சாலிட் ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ல பாருங்க reactant products are in the gaseous state, but the catalyst in the solid state, solid base la irukku. Appo these are differ. So these are example for the heterogeneous catalytic reaction. Next example enna appdin pathana oxidation of ammonia. Oxidation of ammonia, idhula catalyst yaruna platinum acts as the catalyst. When ammonia it oxidizes in the presence of platinum, அப்ப இதெல்லாம் என்ன ஸ்டேட்ல இருக்கு? கேசியஸ் ஸ்டேட்ல, பிளாட்டினம் சாலிட் ஸ்டேட்ல. என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் மோனாக்சைடு அப்படிங்கிற கேஸையும் பிளஸ் வாட்டர் மாலிகுலையும் ஃபார்ம் பண்ணக்கூடியது, சரியா? சரி, பிளஸ் H2 கேஸ், வாட்டர் மாலிகுல பிளஸ் H2 கேஸ். திஸ் இஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் அமோனியா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஈத்தேன். ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஈத்தேன். இதுல கேட்டலிஸ்ட் யாரை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா நிக்கலை வந்து யூஸ் பண்றாங்க. when ethane will be hydrogenation in the presence of nickel, it form CH3 CH3. ஈத்தேன் எதா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஈத்தீன் ஈத்தேனா கன்வெர்ட் ஆகுது. இதுல இந்த பை பாண்ட் என்ன ஆகுது? ப்ரோக் ஆகி இதுல 2 ஹைட்ரஜன் 2 கார்பன்லையும் அடிஷன் ஆகி CH3 CH3 அப்படின்ட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த ரியாக்ஷன்ல யாரு? நிக்கல் ஆக்ட் அஸ் த கேட்டலைஸ்ட். ஒவ்வொரு ரியாக்ஷனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுல 1 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலைஸ்ட் வந்து 1 மார்க் வந்து கேட்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. when hydrogen peroxide decompose to form the water molecule and O2. அப்ப here platinum acts as the catalyst. இன்னொரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 1 2 3 4 5 லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா when benzene react with acetyl chloride in the presence of anhydrous aluminum chloride, அப்ப it form toluene C6H5 CH3 toluene plus benzo acetophenone அப்படின்ட்டு ஃபார்ம் ஆகும்னா C6H5 CO CH3 பிளஸ் இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை தான் என்ன பண்ணிருக்குது? இந்த அசைல் குரூப் அடிஷன் பண்ணிருக்கு. அப்ப இந்த ஹைட்ரஜன் குளோரினோட சேர்ந்து என்ன ஆயிரும்? HCl கன்வெர்ட் ஆயிரும், சரியா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஃப்ரீடல் கிராஃப் அசைலேஷன் ரியாக்ஷன். இதெல்லாம் நம்ம எங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12th லெசன்ல வந்து படிப்போம். ஃப்ரீடல் கிராஃப் அசைலேஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு படிக்கும்போது இந்த ரியாக்ஷன் வந்து அங்க கொடுத்துருப்பாங்க, சரியா? So these are example for the heterogeneous catalytic reaction. Next என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாசிட்டிவ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் கேட்டலைஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் கேட்டலைஸ்ட்னா என்ன சார்? அதை அடுத்து இங்க கண்டினியூவா கொடுக்காம பின்னாடி மாத்தி கொடுத்துருக்குறாங்க, ஓகேதானே? அதை முடிச்சுட்டு அடுத்து கேரக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட்னா என்ன சொல்றோம்? the catalyst which increase the speed of the reaction, that is called, this catalyst is called positive catalyst, சரியா? அப்ப நெகட்டிவ் கேட்டலைஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the catalyst which
டிக்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஏற்கனவே நடந்திருக்கிற அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணிச்சுன்னா அது நெகட்டிவ் கேட்டலைஸ்டு, அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா என்னது பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஆஃப் chloroform. அப்ப when chloroform is oxidized to form the carbonyl chloride COCl2 அப்படின்ட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்குறோம். இதுல வந்து எது கேட்டலைஸ் ஆக்ட் ஆகுதுன்னா எத்தனால் வந்து கேட்டலைஸா ஆக்ட் ஆகுது. எதை கொடுத்துருக்காங்கன்னா எத்தனால் ஆக்ட் ஆஃப் த கேட்டலைஸ்ட். CHCl3 chloroform when it oxidizes, okay, in the presence of ethanol it forms COCl2 carbonyl chloride plus HCl plus H2O plus Cl2. சரியா, இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனோட வாட்டர் ஆகும். இந்த குளோரின் கேஸாகவும் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் கார்பன் ஆக்சிஜன் குளோரின் சேர்ந்து கார்பனைல் குளோரைடாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ இது ஏற்கனவே ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ். எது குளோரோஃபார்மோட ஆக்சிஜனை வந்து அடிஷன் பண்ணும்போது ஆர் த குளோரோஃபார்ம் இஸ் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம் த கார்பனைல் குளோரைடு. இது ஏற்கனவே ஒரு ப்ராசஸ்ல வந்து ஒரு ஸ்பீட்ல நடந்துட்டு இருக்கிற ரியாக்ஷன்ல நம்ம எத்தனால ஆட் பண்ற, அப்ப ஆட் பண்ணும்போது அதோட ஸ்பீடு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஏற்கனவே இதுல இந்த குளோரோஃபார்ம் ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா எத்தனால ஆட் பண்ணானா என்ன ஆயிரும்னா 10 மினிட்ஸ்ல முடியக்கூடிய ரியாக்ஷன் என்ன ஆயிரும் 15 மினிட்ஸா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப சீக்கிரம் அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அந்த ஸ்பீடை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரீஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெகட்டிவ் கேட்டலைஸ்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம் H2O2, சரியா, ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல பிளாட்டினம் ஆக்ட் அஸ் த கேட்டலைஸ்ட். இந்த பிளாட்டினம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. சரியா, விச் இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ பிளாட்டினம் ஆக்ட் அஸ் த பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட். இதே ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மினரல் ஆசிட் எக்ஸாம்பிளுக்கு வந்து H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட்டையோ ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளிசராலையோ CH2OH CH2OH, ஓகே, கிளிசராலையோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி கிளிசரால் அப்படின்னு சொல்லும்போது 3 கார்பன் வரும்னா CHOH CH2OH கிளிசரால். இந்த கிளிசராலையோ என்ன அப்படின்னு இதே ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும் நெகட்டிவ் கேட்டலைஸ்ட். பிகாஸ் திஸ் கேட்டலைஸ்ட் which decrease the speed of the reaction. இதுல பிளாட்டினத்தை யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும் 10 மினிட்ஸ்ல வந்து முடியக்கூடிய ரியாக்ஷன்ல 5 மினிட்ஸ்ல முடிச்சிடும். சரியா, இதே இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட்டலைஸ்ட் நீ யூஸ் பண்ணனா 10 மினிட்ஸ்ல முடியறது 15 மினிட்ஸா போயிடும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பஸ் பார்ப்பீங்க நிறைய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஸ்ல ஏறுவோம். பஸ்ல ஏறும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோக்கல் பஸ்ல வந்து ஏறணும்னு நினைச்சுக்கேன், நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருந்து நம்ம அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேற என்ன ஊர் இருக்குது, பட்டுக்கோட்டை இருக்குன்னு நினைச்சுக்கேன். அப்ப பட்டுக்கோட்டை போறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1 hour ஆகுது டிராவலிங் டைம். நார்மலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது 1 hour ஆகுது. சரிதானா, இதே இதுல பஸ்ஸை நம்ம இப்ப சூஸ் பண்ண போறீங்க. இது வந்து நார்மலா வந்து ஸ்பீடு அதாவது டைமிங் எவ்வளவு டைம்ல வந்து அதை ரீச் பண்ணலாம் அந்த பிளேஸ் அப்படிங்கிறது. இதுல இப்ப நம்ம யாரை சூஸ் பண்றோம்னா பஸ்ஸை சூஸ் பண்ண போறீங்க. பஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லோக்கல் பஸ் இருக்கும் பாத்தீங்களா, கிரீன் கலர் பஸ் வந்து என்னது அது வந்து இது இதுல உள்ளது. அந்த பஸ்ஸை வந்து நம்ம அந்த கிரீன் கலர் பஸ்ஸை நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, எண்டு டு எண்டு. இப்ப அது வந்து சொன்னா அறந்தாங்கில ஏறணும் அப்படின்னா அடுத்து எங்க போய் தான் நிப்பாட்டுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டையில தான் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொன்னா 1 hourல நடக்கக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு 3/4 மணி நேரத்துல போய் அந்த இடத்த ரீச் ஆகிடலாம். இதே இது லோக்கல் பஸ்ல ஏறலாம்னு நினைச்சுக்கீங்க. அப்ப லோக்கல் பஸ்ல ஏறினா என்ன ஆகும், நின்று ஒவ்வொரு ஸ்டாப்பா நின்று அறந்தாங்க விட்டு கிராஸ் பண்ணும் போதே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/4 மணி நேரம் முடிச்சிடும். சரிதானா, எது
எங்கனெல்லாம் ஷாப்பிங் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுங்கப்பா, எங்கனெல்லாம்ப்பா வரும்? ஏன்னா நான் அந்த லைன் போனதே கிடையாது. நான் இங்கிட்டு வந்திருக்கிறேன். எதுல அப்படின்னு சொன்னா காரைக்குடிக்கு வந்திருக்கிறேன். இப்போ காரைக்குடிக்கு வந்து நார்மலா பார்த்தோன்னா 1 ஹவர் அப்படின்னு சொன்னா இந்த லோக்கல் பஸ்ல ஏறணும்னா 1.5 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. சரியா? அதே இது என் டு என் பஸ்ல ஏறுறான்னு வச்சுக்கேன். எக்ஸாம்பிளுக்கு டைரக்டா வந்து அறந்தாங்கி to என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை பஸ் கூட ரொம்ப லேட்டாக தான் போகுது. இன்னும் அதை தாண்டி உள்ள எண்டு இப்ப திருநெல்வேலி இல்ல நாகர்கோவில் பஸ்ல போனோம் அப்படின்னு சொன்னா நாங்க மதுரைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பஸ்ல போனோம்னா எது மதுரை பஸ்ல போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியர்லி 4 ஹவர்ஸ் ஆயிரும். ஆனா அறந்தாங்கில இருந்து நாகர்கோவில் பஸ் இல்ல திருநெல்வேலி பஸ்ல போனோம் அப்படின்னு சொன்னா 3 ஹவர்ஸ்ல வந்து மதுரையை ரீச் பண்ணிடலாம். அப்படின்னுட்டு யார் அப்படின்னா நம்ம இவன் இருக்கான் பாரு, இபி ஒன்னுல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கனாலதான் ரோஹித், அவங்க அப்பா தான் சொன்னாங்க. சரியா? அவங்க அப்பா தான் சொன்னாங்க. நான் அதுல அந்த பஸ்ல போனது கிடையாது. ஏன்னா அது டிஸ்டன்ஸ் கூடனால இந்த லோக்கல் ஏரியாவிலலாம் நின்று போகாது. இப்ப நம்ம அறந்தாங்கி விட்டே போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டாப்பா நின்று வரிசையா போய்கிட்டே இருக்கும். எது மதுரை பஸ். அதை தாண்டி உள்ள எண்டுல உள்ள பஸ்ஸை வந்து பிடிச்சோம்னு நினைச்சுக்கேன், இந்த லோக்கல்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த அங்கிட்ட அறந்தாங்கி விட்டு போன உடனே நிறைய வில்லேஜ்ல எல்லாம் நின்று தான் இந்த மதுரை பஸ் எல்லாம் போவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா பஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகுது, நம்ம ரீச் ஆகக்கூடிய டைமிங் வந்து டிஃபர் ஆகுது. அததான் இங்க கேட்டலைஸ்ல நம்ம பாக்குறோம். இப்போ சம் ஆஃப் த கேட்டலைஸ் வந்து என்ன பண்ணோம்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். சம் ஆஃப் த கேட்டலைஸ் டிகிரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அப்ப யாரெல்லாம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்றாங்களோ அவங்கள பாசிட்டிவ் கேட்டலைஸ் அப்படின்னுட்டும், யாரெல்லாம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டிகிரீஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ கேட்டலைஸ்ட். ஆட்டோ கேட்டலைஸ் ஆட்டோமேட்டிக்காவே அதுவே என்ன ஆயிரும், ஆட்டோனால என்னது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது என்னது. அப்போ ஒரு ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் எனி ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆக்ட் அஸ் த கேட்டலைஸ். அதுல நம்ம என்னது அடிஷனலா கேட்டலைஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அதான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்போம், ஆட்டோ ரிடக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது. அந்த மெர்குரிய சரி சின்ன பார் பார்த்துருப்பீங்க. சரியா? சின்ன பார் வந்து என்ன ஆகும்னா மெர்குரியா கன்வெர்ட் ஆகும். இது வந்து என்னது, இதுல எந்த கேட்டலைஸுமே நம்ம யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் என்னது அதுவே என்னது ஆட்டோமேட்டிக்கா ரெடியூசிங் ஏஜென்டா ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரிதான் ஆட்டோ கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோ கேட்டலைஸ்னாலே எனி ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆக்ட் அஸ் த கேட்டலைஸ். அப்போ ஹியர் there is no catalyst present because the one of the product act as the catalyst. எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் பார்த்தோம்னா அழிச்சிட்டேன். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் பார்த்தீங்களா? அந்த எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன்ல வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், அசிட்டிக் ஆசிட் டு எத்தில் ஆல்கஹாலும் ஃபார்ம் ஆச்சு. இதுல அசிட்டிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ கேட்டலைஸ் தான் ஆக்ட் ஆகக்கூடியது. இதுல ஒவ்வொன்றுலையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கதை மாதிரி நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. நிறைய 1 மார்க் கேட்கலாம், நிறைய ஈக்குவேஷன் இருக்கு. இந்த நிறைய ஈக்குவேஷன்லையும் கேட்டலைஸ்ட் வந்து எது, அதே மாதிரி அது என்ன டைப் ஆஃப் கேட்டலைஸ்டும் அப்படிங்கிறதையும் கொஸ்டின்ல வந்து கேட்கலாம். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஈக்குவேஷன் வச்சோம்னா 2 கேட்டலைஸும் வருது. ஒன்னு பிளாட்டினமும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளிசராலும் யூஸ் பண்ணலாம். அப்ப பிளாட்டினா யூஸ் பண்ணோம்னா பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட், கிளிசராலுங்கிறது நெகட்டிவ் கேட்டலைஸ்ட். ஓகே, அந்த மாதிரி டிஃபரெண்ட் பண்ணி செப்பரேட் பண்ணி படிக்கிறதுக்கு தெரியணும். தென் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேரக்டர் ஆஃப் கேட்டலைஸ்ட். கேட்டலைஸ்டோட கேரக்டர்ஸ் எவ்வளவு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 8 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்ப the first one character என்ன அப்படின்னு பார்த்தோம்னா only small amount of catalyst is needed for the chemical reaction. ஸோ அந்த ரியாக்ஷன்ல வந்து கேட்டலைஸ்ட் யூஸ் பண்ணலாம் சார், எவ்வளவு சார் கேட்டலைஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி என்னது பிஞ்ச் அமௌண்ட். சரியா? கொஞ்சம் லிட்டில் மோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் catalyst is needed for the chemical reaction. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். செகண்ட் ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சேஞ்ச் சம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. எதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணக்கூடியதுன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஆனா இட் டஸ் நாட் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
it unchanged the mass and chemical composition. Okay, எதுக்குள்ளது கேட்டலிஸ்டோட மாஸோ கெமிக்கல் காம்போசிஷனோ சேஞ்ச் ஆகாத, ஆனா எதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணக்கூடியது, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் சேஞ்ச் மட்டும்தான் அங்க நடக்கக்கூடியது. பிசிக்கல் சேஞ்ச்னா என்னது, அந்த லிக்விடு சாலிடா மாறுறது, சாலிடு லிக்விடா மாறுது, இதுதான் அந்த பிசிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது. அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ஆனா மாஸோ கெமிக்கல் காம்போசிஷனும் சேஞ்ச் ஆகாது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா catalyte does not initiate the reaction. initiate the reaction என்னது, ரியாக்ஷனை என்ன பண்ணாது, தொடங்கி வைக்காது அப்படின்னு. it does not start the chemical reaction. அப்ப ஆல்ரெடி ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னா அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை தான் இது என்ன பண்ணும், ஆல்டர் பண்ணக்கூடியது. அதனாலதான் it does not initiate the reaction or does not start the reaction. நல்லா ரன்னிங் ரேஸுக்கு நிற்கிறோம், ரன்னிங் ரேஸ்க்கு நிற்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கரை சார் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் என்ன பண்ணுவார், உசுல ஊதி கெட் ரெடி ஸ்டார்ட் அப்படின்ட்டு தொடங்கி வைப்பார். அது வந்து என்னது, அந்த மாதிரி கிடையாது. ஏற்கனவே ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, நீ இப்போ ரன்னிங் ரேஸ்ல போயிட்டு இருக்கிற, கரை சார் வந்து என்னது அவர் ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு, ஓகே. ஆனா நீ ஓடக்கூடியது அந்த ஸ்பீடை வந்து யாரு இன்க்ரீஸ் பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற ஆடியன்ஸ் தான் என்ன பண்றாங்க, ஆடியன்ஸ் எல்லாமே கிளாப் பண்றாங்க, இல்ல உன் பேரை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மென்ஷன் பண்றாங்க, டேய் ஆகாஷ் ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னது, ஆகாஷுக்கு இன்னும் என்ன ஆகும், வேகம் கூட்டிடும். ஆகா நிறைய பிள்ளைகள்லாம் நமக்கு தான் ஃபேன்ஸா இருக்காங்கதான், அப்ப என்ன பண்ணணும்னா இன்னும் ஸ்பீடா ஓடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே தொப்புக்குன்னு ஓடுறாங்கன்னா என்ன பண்ணுவான், அந்த கேர்ள்ஸோட என்னடா சொல்ல, அவங்களோட என்கரேஜ்னால என்ன பண்ணிடுவான், இன்னும் ஸ்பீடு என்ன ஆயிரும், அதிகமா ஓடிடுவான். அததான் என்ன சொல்றான்னா இங்க நம்ம பாக்குறது, ஏற்கனவே அவன் ஆனா ஸ்பீடா தான் ஓடிட்டே இருப்பான், அவனோட ஸ்பீடை மட்டும்தான் இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. நிறைய கேம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம், அந்த கேம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட் கேம்ல வந்து பேட்ஸ்மேனை பார்த்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வி வான் சிக்ஸர் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும், அவன் ஏற்கனவே ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் இருப்பான். அப்ப ஆடியன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, அவனுக்கு இன்னும் ஃபோர்ஸ் கிடைச்சி என்ன பண்ணுவான், பாலை சிக்ஸுக்கு ஏம் பண்ணதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நிறைய கேம்ல எல்லாம் பார்த்தோன்னா அந்த கேப்டன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆடியன்ஸோட சப்போர்ட்டும் இருந்தது. நிறைய மேட்ச்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் கிரவுண்ட்ல வந்து வின் பண்ணிடுவாங்க, சரிங்களா. இப்போ இதுல எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஎல்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இங்க நம்ம ஹோம் கிரவுண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில நடக்குது மேட்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமா வின் பண்ணியிருப்பாங்க. இல்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டூர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா டீம் வந்து இப்போ ஆஸ்திரேலியா போயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஆஸ்திரேலியா பிளேயருக்கு தான் என்ன பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் எல்லாம். அப்ப ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கறனால அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வின் பண்ணக்கூடியதா இருக்கும். அதிகமா பாத்தீங்கன்னா அந்த டேபிள் போட்டிருப்பாங்க, அந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஹோம் கிரவுண்ட்ல அந்த டீம் என்ன பண்ணிருக்கணும், அதிகமா வின் பண்ணிருப்பாங்க, சரிதானா. ஆனா மற்ற கண்ட்ரி எல்லாம் வந்து மற்ற கண்ட்ரி டீம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப புவரா தான் அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்கரேஜ்மெண்ட் தான், அந்த என்கரேஜ்மெண்ட் தான் இங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலைஸ். அப்போ இட் டஸ் நாட் இனிஷியேட் த ரியாக்ஷன், ஏற்கனவே நடந்திருக்கிற அந்த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன பண்ணும், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கேட்டலைஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலைஸ்டுக்கு வந்து ஸ்பெசிபிக் இன் நேச்சர், ஸ்பெசிபிக் இன் நேச்சர். இதோட நேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிபிக்கா இருக்கும். என்ன மீனிங் சார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம நிறைய ரியாக்ஷன் எழுதணும், இந்த ரியாக்ஷன் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார் நிக்கல் யூஸ் பண்ணோம், இது பிளாட்டினா யூஸ் பண்ணோம், அயான் யூஸ் பண்ணோம், எத்தனால் யூஸ் பண்ணோம், எல்லாமே கேட்டலைஸ் தான் சார். அப்ப ஏன் சார் அதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணலாமா சார். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல பிளாட்டினத்தை யூஸ் பண்ணலாம் சார். அப்போ அயானும் கேட்டலைஸ்ட் தான் சார். அப்ப இதே ரியாக்ஷன்ல பிளாட்டினத்துக்கு பதிலாக ஏன் சார் அயானை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு
அந்த பர்டிகுலர் கேட்டலைஸை யூஸ் பண்ணாதான் என்ன நடக்கும், ரியாக்ஷனோட ஸ்பீடை ஆல்டர் பண்ணும். அதை தான் ஸ்பெசிபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். சரியா, மீனிங் புரிஞ்சாயா? புரிஞ்சுதா? ஸ்பெசிபிக் இன் நேச்சர்னா அந்த டைப் ரியாக்ஷனுக்கு அதே கேட்டலைஸ்டை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சரியா, வேற எந்த கேட்டலைஸ்டும் யூஸ் பண்ணா அப்படின்னா என்னது, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ நான் வந்து கெமிஸ்ட்ரி சார் அப்படின்னா நான் போய் என்னது உன்னை பிசிக்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்றதுக்கு என்னால முடியாது, என்கரேஜ் பண்ண முடியாது. என் சப்ஜெக்ட்ல தான் நான் என்ன பண்ண முடியும், உங்களை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிசிக்ஸுக்கு எனக்கு என்னது சம்மந்தம் லைட்டா தான் இருக்கும். சரி, அலையடா தான் படிச்சிருப்பேன், அதுவும் சுத்தமா மறந்து போயிடுச்சு. சரிங்களா, நான் போய் என்ன பண்ண முடியாது, உன்னை போய் குண்டா படுறா பிசிக்ஸ்ல நல்லா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணண்டா, நம்ம பிசிக்ஸ்ல வந்து மோட்டிவேட் பண்றோம் அப்படின்னா எனக்கு ஒண்ணு இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்னு சொல்லணும், அதே மாதிரி என்ன பண்றோம் அதுல உள்ள அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்கணும். அதுதான் ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. அப்ப அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது எனக்கு தெரியாது. அப்போ அங்க என்ன பண்றோம், எஸ்எஸ்ஆரோ இல்ல ராஜசாரோ தான் என்ன பண்ண முடியும், ஒன்னு பிசிக்ஸ்ல மார்க் எடுக்க வைக்க முடியும். நான் என்னது கெமிஸ்ட்ரியில தான் நான் என்னால மார்க் எடுக்க வைக்க முடியும். அதுதான் ஸ்பெசிபிக் இன் நேச்சர் அப்படிங்கிறது. ஒரு கேட்டலைஸ்ட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த கேட்டலைஸ்ட் தான் ஆக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது. சரிதானா, இது ஃபோர்த் பாயிண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சார், இந்த கேட்டலைஸ்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும், கேசியஸ் ஃபார்ம்லையும் கேட்டலைஸ்ட் இருந்தது, சாலிட் ஃபார்ம்ல இருந்தது சார். அப்ப எந்த கேட்டலைஸ்ட் சார் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா சாலிட் கேட்டலைஸ்ட் இஸ், இது 1 மார்க்ல கேட்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கோ. சாலிட் கேட்டலைஸ்ட் இஸ் மோர் எஃபெக்டிவ். அப்ப சாலிட் கேட்டலைஸ்ட் என்ன ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலி டிவைடட் ஃபார்ம் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இது 5th பாயிண்ட். 5th பாயிண்ட், இது 1 மார்க்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா, நானே இப்பதான் கிளியரா வந்து பார்த்துட்டு இருக்கிறேன்னு போன டைம் கொஸ்டின்லாம் இந்த கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு மறந்து போச்சு. நான் ஞாபகம் இல்லை. அதனால எப்பவுமே லெசன் நான் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டுக்கலாம்டா அப்படின்னு. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். இப்ப நம்ம இதுவரை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அப்ப ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டலைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹேபர் ப்ராசஸ், காண்டாக்ட் ப்ராசஸ், இது எல்லாமே ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அப்ப இதுல வந்து கேட்டலைஸ்ட நம்ம யூஸ் பண்ணும்போது இதுல ஏதாச்சும் சேஞ்ச் நடக்குமா அப்படின்னா, இதுல ஈக்லிபிரியம் அந்த கேட்டலைஸ்ட் வந்து டஸ் நாட் சேஞ்ச் த ஈக்லிபிரியம் பொசிஷன் அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த இதுல ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல கேட்டலைஸ்ட் வந்து என்னது யூஸ் பண்ணும்போது இந்த கேட்டலைஸ்ட் டஸ் நாட் சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் அண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். யாருக்குன்னு அந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் வந்து அந்த ஈக்லிபிரியம் ஸ்டேட் அதே ஸ்டேட்ல தான் இருக்கும், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் அதே வேல்யூல தான் இருக்கும். நம்ம கேட்டலைஸ்ட் யூஸ் பண்றதுனால அந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வேரி ஆகுமா ஆர் டிஃபர் ஆகுமா, நடக்காது. அதுதான் அந்த பாயிண்ட்ல நம்ம சொல்லுவோம். 5th பாயிண்ட். நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்டிமம் டெம்பரேச்சர். அப்ப இதை வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். what do you mean by ஆப்டிமம் டெம்பரேச்சர்? அப்ப ஆப்டிமம் டெம்பரேச்சர்னா இது ஒரு டெம்பரேச்சர் தான் எடுத்திருக்காங்க. அட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஓகே, த கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். சரி, அந்த கேட்டலைஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, அதுக்கு பேர் தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகே, த இன்க்ரீஸ் த catalytic activity at a particular temperature. This particular temperature is called optimum temperature. சரி, எந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அந்த கேட்டலைஸ்டோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர். அது பின்னாடி நம்ம பார்ப்போம், என்சைம் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் அப்படின்லாம் பார்ப்போம். அதுல வந்து அந்த ப்ராசஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் அந்த கேட்டலைஸ்டோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு பேரு தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட்டலைஸ்ட நம்ம யூஸ் பண்றதுனால அந்த ப்ராடக்டோட நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலைஸ் இட் டஸ் நாட்
change the does not change the nature of product. ஓகே, ப்ராடக்டோட நேச்சர் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சார் இப்போ இதுல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசிஷன்ல பிளாட்டினம் நம்ம யூஸ் பண்றதுனால என்னதான் ஃபார்ம் ஆகும், வாட்டர் மாலிகுலும் O2 கேஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த பிளாட்டினம் இது வந்து ஜென்ரலா ஒரு ரியாக்ஷன் when hydrogen peroxide is decomposed to form the water molecule and oxygen gas. இப்போ இதுல இந்த பிளாட்டின கேட்டலைஸ்ட் ஆட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கு பதிலா வாட்டர் ஆக்சிஜனுக்கு பதிலா வேற மாதிரி கிடைக்குமானா கிடைக்காது. நார்மலா இதுதான். இதுக்கு பதிலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா H2 கேஸும் O2 கேஸும் கிடைக்குமானா கிடைக்காது. இதை டீகம்போஸ் ஆகும்போது வாட்டரும் ஆக்சிஜன் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு பதிலா என்னது H2O இல்ல O2 அப்படின்னுட்டு என்னது ஃபார்ம் ஆகாது. அப்ப when use the or in the presence of catalyze, it does not change the nature of product. இந்த ரியாக்ஷனா இதுல இதுதான் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணாது, சேஞ்ச் பண்ணாது. இப்ப ஹேபர் ப்ராசஸ்னா அமோனியா ப்ரிப்பரேஷன் தான், அதுக்கு பதிலா சல்பர் ட்ரை ஆக்சைடு ப்ரிப்பேர்ட் ஆகுமா ஆகாது. அதுதான் இந்த பாயிண்ட வந்து மீன் பண்ண முடியாது. கிளியர்? எனி டவுட்? எனிபடி? எனி டவுட் சார்? கிளியர் சார்? புரிஞ்சதாடா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த 2 மார்க் கொஸ்டின் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, what do you mean by promoters and catalytic poison? ப்ரோமோட்டர் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோமோட்டர் ஆர் அனதர் நேம் வந்து ஆக்டிவேட்டர். இன்னொன்னு கேட்டலைட்டிக் பாய்சன். ப்ரொமோட்டர்னா என்ன சார் மீனிங் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இதுவரை நம்ம பார்த்தோம் பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொன்னா which increase the rate of the reaction. ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேரு பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட். இங்க என்ன அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்னா, this is also one of the substance which increase the activity of the catalyst. இதுல நம்ம பாக்குறது அங்க நம்ம கேட்டலைஸ்ட்ல சொல்லும் போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம். இங்க இது எப்படி நம்ம பிரிச்சு பாக்குறோம்னா, ஜென்ரலா ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலைஸ்ட். இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலைஸ்ட இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேரு ப்ரோமோட்டர். இந்த கேட்டலைட்டிக் ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணிச்சுன்னா கேட்டலைட்டிக் பாய்சன். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட். மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி என்னது எழுதிட கூடாது. பாசிட்டிவ் கேட்டலைஸ்னா the catalyze which increase the rate of the reaction. அங்க யாரு காமன்னா rate of the reaction வந்து காமன். அப்ப பாசிட்டிவ் கேட்டலைஸ்னா which increase the rate of the reaction, நெகட்டிவ் கேட்டலைஸ்னா which decrease the rate of the reaction. இதுல ப்ரோமோட்டர் கேட்டலைட்டிக் பாய்சன் அப்படிங்கிறது which increase the activity of catalyst. கேட்டலைஸ்டோட ஆக்டிவிட்டி இன்னும் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அப்படின்னா அது ப்ரோமோட்டர். அப்ப கேட்டலைட்டிக் பாய்சன்னா என்னது, which decrease the or destroy the activity of catalyst. எக்ஸாம்பிள் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, SO2 கேஸ் பிளஸ் O2 கேஸ் இஸ் ஃபார்ம் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கேஸ். இதுல நம்ம எதை எடுத்துக்கிட்டோம், பிளாட்டினம் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெனடியம் பென்டாக்சைடு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட். பாசிட்டிவ் கேட்டலைஸ்ட். இதுக்கு இந்த கேட்டலைஸ்ட் இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சினியஸ் ஆக்சைடு. இந்த ஆர்சினியஸ் ஆக்சைடு எதை ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலைட்டிக் பாய்சனா ஆக்ட் ஆகும். எதை ஆக்ட் ஆகுதுன்னா கேட்டலைட்டிக் பாய்சனா. அதே மாதிரி ஹேபர் ப்ராசஸ், இது N2 கேஸும் H2 கேஸும் சேர்ந்து NH3 அமோனியா கேஸா ஃபார்ம் ஆச்சு. இதுல அயான் ஆக்ட் அஸ் த கேட்டலைஸ்ட். அயான்ங்கிறது கேட்டலைஸ்ட். இந்த அயானோட ஆக்டிவிட்டியை வந்து யாரு இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாலிப்டினம். அப்ப மாலிப்டினம் ஆக்ட் அஸ் த ப்ரோமோட்டர். அப்ப கேட்டலைஸ்ட்னா வேற, ப்ரோமோட்டர்னா வேற. இந்த ப்ரோமோட்டரோட இவங்களோட ஜெனரல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த கேட்டலைஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றவங்க. அதனால கேட்டலைஸ்ட் வேற, ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது வேற. ரெண்டுமே சப்ஸ்டன்ஸ் தான், ஆனா அதோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன ஆகும்னா டிஃபரா இருக்கும். இது வந்து ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றவங்க. இந்த ப்ரொமோட்டருங்கிறது கேட்டலைஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த ரியாக்ஷன் த மாலிப்டினம் ஆக்ட்ஸ் அஸ் த ப்ரொமோட்டர். இதே ரியாக்ஷன்ல மாலிப்டினம் மாதிரி அலுமினாவும் என்ன ஆகுதுன்னா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் 1 மார்க்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடணும். சரியா? இன் ஹேபர் ப்ராசஸ் அயான் ஆக்ட் அஸ் த கேட்டலைஸ்ட் மாலிப்டினம் அண்ட் அலுமினா. திஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் த ப்ரொமோட்டர். எதை ஆக்ட் ஆகுதுன்னா ப்ரொமோட்டரா ஆக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேற எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுல அந்த கேட்டலைட்டிக் பாய்சன்ல தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இதே ஹேபர் ப்ராசஸ்ல, இதுதான் ஹேபர் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல மாலிப்டினம் ப்ரொமோட்டரா நம்ம யூஸ் பண்ணலாம் சார். அப்ப இதுல இதே ரியாக்ஷன்ல கேட்டலைட்டிக் பாய்சன் யார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா H2S. H2S கேட்டலைட்டிக் பாய்சன். அப்போ 3 1 மார்க் இருக்கு. இதே ரியாக்ஷன்ல 4 1 மார்க் பார்க்கலாம். ஹேபர் ப்ராசஸ்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா. இந்த ஹேபர் ப்ராசஸ்ல கேட்டலைஸ்ட் யாருன்னா அயானு, ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னா மாலிப்டினம், அதே மாதிரி அலுமினாவும் யூஸ் பண்ணலாம். இது 3rd 1 மார்க்கு. 4th 1 மார்க்கு இதே ரியாக்ஷன்ல கேட்டலைட்டிக் பாய்சன் யாருன்னா H2S. நெக்ஸ்ட் பார்த்தேன்னா இதுல பார்த்தேன்னா இது சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பரேஷன்ல பிளாட்டினம் வெனடியம் பென்டாக்சைடு கேட்டலைஸ்ட் ஆக்ட் ஆகுது. ஆர்சனியஸ் ஆக்ட் கேட்டலைட்டிக் பாய்சன். கேட்டலைட்டிக் பாய்சன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர். H2 கேஸும் O2 கேஸும் சேர்ந்து வாட்டரா ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த ரியாக்ஷன்ல கார்பன் மோனாக்சைடு ஆக்ட் அஸ் த கேட்டலைட்டிக் பாய்சன். கார்பன் மோனாக்சைடு ஆக்ட் அஸ் த கேட்டலைட்டிக் பாய்சன். கிளியர்? எனி டவுட்? எதுவும் டவுட் இருக்குதா? சார். அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தியரி ஆஃப் கேட்டலைஸ். சரியா? இந்த கேட்டலைட்டிக்கோட டைப்ஸை பார்த்தோம். கேட்டலைட்டிக் டைப் ஆஃப் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கேட்டலைஸ்னா எதெல்லாம்? பாசிட்டிவ், நெகட்டிவ், ஆட்டோ கேட்டலைஸ். இதுதான் டைப் ஆஃப் கேட்டலைஸ்ட் அப்படிங்கிறது. டைப் ஆஃப் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். சரியா? கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். இதுதான் டைப் ஆஃப் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தியரி ஆஃப் கேட்டலைசிஸ். ஓகே, தியரி ஆஃப் கேட்டலைசிஸ். அப்ப இந்த தியரி என்னென்ன தியரிஸ் எல்லாம் இதுல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா there are 2 type of theories. தியரிஸ் ஆஃப் கேட்டலைஸ். ஓகே, அப்ப இந்த கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ல என்னென்ன தியரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. செகண்ட் ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்சார்ப்ஷன் தியரி. So these are the theories of catalysis. ஓகே, அப்ப இதுக்குள்ள ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அப்போ ஜென்ரலா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குன்னு நினைச்சேன். அப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்னது? ரியாக்டன் ப்ராடக்ட்டை கொடுக்கும். இதுதான் ஒரு ஜென்ரலா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அப்ப இந்த ஜென்ரலி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ரியாக்டன் டு ஆக்டிவேட் டு ஃபார்ம் த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்டன் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரியாக்டன் ரியாக்ட் ஆகி ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஆர் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணக்கூடியது. அப்ப இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்டிவேட்டட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ரியாக்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹேவ் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜினாலதான் என்ன பண்ணணும்னா அது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அது 2 இது இருக்குது, அண்டர்லைன் பண்ணிக்கிடணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது EA அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஆக்டிவேஷன் எனர்ஜி. what do you mean by activation energy அப்படின்னு பார்த்தீங்கன்னா the amount of energy needed to attain the activated compound. This
needed energy is called activation energy. அந்த செகண்ட் லைன்ல இருக்கு பாத்தீங்களா, the energy required or need ன்னு சொல்லலாம். required or need, the energy required for the reactant to form the activated complex. This energy is called activated energy. அப்ப அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த எனர்ஜி லோவா இருக்கும். இந்த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ், ஆக்டிவேஷன் எனர்ஜி வேல்யூ வந்து என்ன ஆகும், லோவா இருக்கும். இதுல நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பை அடிஷன் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டலிஸ்ட். அப்ப கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த EA வேல்யூ என்ன ஆகும்னா இதை விட என்ன ஆயிரும், லோவாயிரும். பை த அடிஷன் ஆஃப் கேட்டலைஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி வேல்யூ இஸ் லோ. அப்ப கேட்டலைஸ்ட் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம், ரியாக்டன்ஸும் இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரியாக்டன் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரியாக்டன் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீசஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவன்த் லெசன்ல நம்ம படிச்சிருக்கோம். இது லாஸ்ட் பாயிண்ட் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன கொஸ்டின்யா சொல்லுங்க பார்ப்போம். லாஸ்ட் செவன்த் லெசன்ல வந்து லாஸ்ட் டாபிக்கே இதுதான். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்லிட்டேன்டா, ஆன்சர் சொல்லிட்டேன்டா. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்டா. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ல யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் என்னன்னா கேட்டலைஸ்ட். இப்போ ரியாக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கம்மியா இருக்குது. இதுல கேட்டலைஸ்டையும் நம்ம ஆட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்னது, ரியாக்டிவ் மாலிகுல்ஸ் வந்து ஹை ஆயிரும். அப்ப நிறைய ரியாக்டிவ் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும், அதிகமா இருக்கும். இப்ப அதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 பேர் சார்ந்தே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செவரை தள்ளணும் அப்படின்னா நிறைய எனர்ஜி தேவைப்படும். இதே இது நம்ம ஹோல் கிளாஸுமே 50 பேர் சேர்ந்து இந்த செவரை தள்ளும் போது என்ன ஆயிரும், ஈஸியா தள்ளிட்டு தரலாம். அப்போ அந்த கவுண்டிங் ஆஃப் ரியாக்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது ரியாக்ஷனோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். இது 5 பேர் சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தள்ளும் போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் முக்கியம் போது, இல்ல ஒரு பஸ்ஸே நினைச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 பேர் டிரைவரும் கண்டக்டரும், டிரைவரை தள்ள முடியாது, கண்டக்டரும் இன்னொரு பாசஞ்சரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா புஷ் பண்றாங்க, தள்ளுறாங்க. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா they take some டைம், சம் மோர் டைம் அப்படிங்கிறது. இதே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்துல போயிட்டு இருக்கிற ஒரு 3 பேர் சேர்ந்து சரி தள்ளிட்டே இருக்காங்களா நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னுட்டு என்னது அடிஷனலா இன்னொரு 3 பேர் சேர்ந்து புஷ் பண்ணும் போது என்ன ஆயிரும், சீக்கிரமா என்ன பண்ணிடலாம், தள்ளிடலாம். அப்போ ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரியாக்டர்ல வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி லோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அது ப்ராடக்டா மாறதுக்கு. இதுல நம்ம கேட்டலைஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் ரியாக்டிவ் மாலிகுல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டைரக்டா ரியாக்டன் ப்ராடக்ட கொடுக்குற ஸ்பீடு வந்து என்ன ஆகும்னா பை த அடிஷன் ஆஃப் கேட்டலைஸ்ட் யூஸ் பண்ணும்போது இதோட ஸ்பீடு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த ரியாக்டன் ப்ராடக்டா மாறுறதுக்கு 10 மினிட் எடுத்துக்குதுன்னா இப்ப கேட்டலைஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், லெஸ் தென் 10 மினிட்டா மாறிடும். சரியா, ப்ராடக்டா அப்பியர்ட் ஆகுது லெஸ் தென் 10 மினிட். பிகாஸ் இந்த கேட்டலைஸ்ட் யூஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் ரியாக்டிங் மாலிகுல் ஹை ஆகுதுனால ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். இல்லையா, புரிஞ்சதப்பா? புரிஞ்சாப்பா? ஓகேவா? சரி, மீதி வந்து இந்த தியரிஸ் வந்து என்ன அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நடத்துனதெல்லாம் நிறைய 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்க